ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இப்போ ட்ரெண்டிங்காக போகிற ஒரு கிராஃப்ட் தான் ரெசின். இந்த ரெசின் செய்கிறதுக்கு நாங்கள் பேசிக்காக இந்த ரெசினை எப்படி செய்கிற அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பேசிக்காக எங்களுக்கு தேவைன்றதை நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டாக தேவைப்படுறது ரெசின். இந்த ரெசினை எங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி டராஸ் அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் எடுக்கலாம். அதே மாதிரி ரெசினில் 2 வகை இருக்குது. ஒன்று 24 hours உள்ளுக்கு எங்களுக்கு ட்ரை ஆகிரும். அடுத்தது 1-2 hour உள்ளுக்கு ட்ரை ஆகும். ஆனால் அதுக்கு யூவி லைட் வேணும். அதுதான் யூவி ரெசின். அடுத்தது எபாக்சி ரெசின் இருக்குது. எபாக்சி ரெசின் எங்களுக்கு 24 hour உள்ளுக்கு பல்ப் யூவி லைட் இல்லாமல் நார்மலாக ஒரு இடத்துல வச்சா 24 hour உள்ளுக்கு தயாராகிடும். அதே மாதிரி இதில் ரெசின் ஹார்ட்னஸ் 2 பார்ட் இருக்குது. அது 2 மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் செய்ய போகிறோம். அடுத்தது மோல்டு. இந்த ரெசின் மோல்டுமே எங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மோல்ட்ஸ்லேயும் எங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ரெசினில் இப்போ நாங்கள் கீடக் செய்கிற மாதிரி கீ செயின் அந்த மாதிரி நாங்கள் பெண்டன் இயரிங் செய்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐட்டம் எல்லாம் அது எங்களுக்கு ஷாப்ஸில் எடுக்க மேலும் ஆன்லைனில் எடுக்க மேலும் இந்த மாதிரி ஐட்டம் எங்களுக்கு ஷாப்ஸில் எடுக்கிறதுல எங்களுக்கு லாபமாக இருக்கும். இது எங்களுக்கு ஆன்லைன் இல்லாமல் ஷாப்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறேன்டா ஒரு 8 ரூபா மாதிரி தான் போகும். அதே மாதிரி இந்த மோல்டும் ஆன்லைனில் எடுக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு இது விலை கூட. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டைம் எடுத்து ஒரு 2-3 month உள்ளுக்கு டைம் எடுத்து எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் போடலாம். இப்போ அதே மாதிரி ஒரு கப் ஒன்று எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ரெசின் மிக்ஸ் பண்ண அதே மாதிரி நாங்கள் இது சரி வீட்டில் உள்ள ஒரு மில்லிலிட்டர் அளக்கிற கப் ஒன்று எடுத்துக்கொள்வோம். இந்த ரெசினை நாங்கள் அளக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இது கெமிக்கல் என்றனால கைக்கு க்ளவுஸ் அணிஞ்சு தான் நாங்கள் இந்த மாதிரி ரெசினில் செய்கிற வேலை செய்ய வேணும். அதே மாதிரி நான் இந்த 5 milliliter உள்ள ஒரு கப் தான் எடுத்திருக்கிறேன். அதில் இந்த ரெசினை 10 milliliter எடுக்கணும். அப்போ அந்த கப்பால் 2 இதுக்கு சேர்த்திக்கொள்வோம். இந்த மாதிரி இந்த கப்பால் 2 சேர்த்தினோம்னா 10 milliliter ரெசின். இப்போ நாங்கள் ரெசினில் 10 milliliter எடுத்தோம்னா ஹார்ட்னஸில் 5 milliliter தான் எடுக்கணும். இப்போ நான் இதுக்கு ரெசினில் 10 milliliter எடுத்திருக்கிறேன். இப்போ ஹார்ட்னஸில் 5 milliliter எடுக்கணும். இதில் 5 milliliter சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் வரை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை நாங்கள் ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணுற டைமுக்கு ஏர் பபிள்ஸ் வரும். நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினா அதெல்லாம் உடைஞ்சிரும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு கலர்
தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு நான் வந்து எனக்கு ப்ளூ கலர் டஸ்ட் கொஞ்சம் போட்டு ப்ளூ கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் டஸ்ட் கொஞ்சம் போட்டு. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு தேவையான இடத்துக்கு மட்டும் ப்ளூ கலரை இந்த மாதிரி ரெசினை ப்ளூ கலர் எனக்கு ப்ளூ கலர் தேவையான இடத்துக்கு மட்டும் ஊற்றிட்டு அந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வச்சு நான் வந்து இதை கொஞ்சம் நீட் பண்ணி விட்றேன். இந்த ரெசினில் வந்து பெரிய பாட்டில் வந்து ஏ போட்டிருக்கோம், சின்னதில் வந்து பி போட்டிருக்கோம். இந்த ஏ போட்டிருக்கிறது வந்து நாங்கள் ஏ போட்டிருக்கிற ரெசினில் வந்து எடுக்கிற அளவில் சரியாக ஆஃப் அளவு தான் பி பாட்டிலில் இருந்து எடுக்கணும். பி வந்து இருக்கிறது ஹார்ட்னஸ், ஏல இருக்கிறது வந்து ரெசின். இந்த ரெண்டு கெமிக்கலையும் மிக்ஸ் பண்ணினா தான் இந்த மாதிரி ஹார்ட் ஆகிற மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரெண்டையும் அதில் இருக்கிற மாதிரிக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து இது வந்து எடுக்கிற டைம் உங்களுக்கு இதில் ஒரு கேட்லாக் வரும், அதில் நீங்கள் பாருங்கள், அதில் போட்டிருக்கும் எங்களுக்கு கலக்க வேண்டிய அளவு ஏலேருந்து இவ்வளோ எடுக்கணும், பியிலேருந்து இவ்வளோ எடுக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கேட்லாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்போ நான் வந்து அந்த ப்ளூ கலர் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு ப்ளூ கலரை எட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பிளேனாக சேர்க்க வேண்டிய இடத்துல வந்து பிளேன் ட்ரெஸ்ஸிங்கை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேண்டிய உங்களோட சூழலில் கிடைக்கிற பொருட்களை வச்சு கூட இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப்டிங் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் சின்ன ஃப்ளவர் இருக்குது, அதை வச்சு கூட உங்களுக்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இயற்கையாக இருக்கிற ஃப்ளவர்ஸ் எது வேணுமென்றாலும் உங்களுக்கு சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி அந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு இதுக்கு எட் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி கடுகு, எங்கள் கிச்சனில் பாய்ப்போம் இல்லையா கடுகு, அந்த மாதிரி பொருட்களை வச்சு கூட நான் இந்த மாதிரி ரெசின் எங்களுக்கு டிசைன் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ரெசின் வந்து பிளேன் எட் பண்ண போகல, இந்த மோல்டில் வெளியே படாத மாதிரிக்கு நாங்கள் வந்து கொஞ்சமாக எட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மோல்டில் பட்டால் எங்களுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணி அதை ஷேப் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்படியும் உங்களுக்கு மோல்டில் பட்டு சைடில் டிசைன் குழப்பம் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்பர் 0 மாதிரி மணல் கடதாசி ஒன்று எடுத்து அதால் வந்து நீங்கள் கொஞ்சம் சைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு கொஞ்சம் சில்வர் கலர் டஸ்ட்டை வந்து தேவையான இடத்துக்கு எட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி டஸ்ட்டை மேலால் போட்டு இது பண்ணே மேலும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெசின் கொஞ்சம் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி செய்ய மேலும் நான் வந்து இதுக்கு சில்வர் கலர் கொஞ்சம் எட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பேசிக் ஐடியாஸ் தான். ரெசினில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு கோல்ட் கலர் டஸ்ட் எட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் எட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து டஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலால் உங்களுக்கு ரெசினை எட் பண்ணியும் ஏலும். அதே மாதிரி டஸ்ட்டை வந்து ரெசினில் மிக்ஸ் பண்ணியும் எட் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரிக்கு உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து சின்ன சின்ன பேர்ல்ஸ் அந்த மாதிரியும் உங்களுக்கு இதுக்கு எட் பண்ணி கொள்ளலாம்.
அடுத்தது வந்து நீங்கள் ரெசின் மிக்ஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கூடுதலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை வைக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு பிறகு நாங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கும்.